இவர் கோவம் இல்லைன்னா வேற ஏதாவது கெட்ட குணம் வந்துருக்கு. ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் கெட்ட குணம் இருக்கும். அப்போ மத்ததெல்லாம் இல்லாம வெறும் கோவத்தோட முடிஞ்சுல்ல, அதை நான் பார்த்துப்பேன். வேற ஏதாவது இருந்துச்சுன்னா அது உலகமே பார்க்கும்ல. அதனால அதை சரி பண்ண முடியும். நான் சரி பண்ணிட்டேன். அது காலம் போக போக குழந்தைங்க வளர வளர எல்லாமே நம்ம கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம்னா சரியாயிடும். ஏன்னா அவங்க பாருங்களேன், தாயால வளர்க்கப்படுறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அடுப்புல என்ன தெரியும் அவங்களுக்கு? இல்ல வீட்டுல என்ன பொருள் எங்க வச்சிருக்குன்னு ஏதாவது தெரியுமா? ஒரு தாய் எடுத்து கொடுத்தாதான் அவங்க வாங்கிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்ப அதற்கு பின்னாடி தாரம் வர்றா. தாரம் தான் அதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்கெங்க என்னென்ன வச்சிருக்குன்னு அவ தான் மெயின்டைன் பண்ண. வீட்டை அழகுபடுத்துறதும் அவ தான். இப்ப நான் என்னென்ன பொருள் எங்க வச்சிருக்கேன்னு இவருக்கே தெரியாது. கேட்டாருன்னா எடுத்து கொடுப்பேன், என் பிள்ளைங்க கேட்டா எடுத்து கொடுப்பேன். நீங்க ஃபுல்லா தெரியாதுல்ல. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க பெண், அதாவது தாயாக இருக்கட்டும், தமக்கையாக இருக்கட்டும், தாரமாக இருக்கட்டும், அவங்க எதிர்பார்த்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. இருக்கக்கூடிய அந்த முரட்டுத்தனத்தை கொஞ்சம் சரி பண்ணணும். அது அன்பு காட்டி தான் சரி பண்ணணும். இவர் கோவம் இல்லைன்னா வேற